செப்டம்பர் 11, 2001 நியூயார்க் சிட்டி இந்த நாளை உலகமே மறந்திருக்காது. ஏன்னா அன்னைக்கு தான் அமெரிக்காவை தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தீவிரவாதிங்க 4 பிளைனை வந்துட்டு ஹைஜாக் பண்ணாங்க. அதுல 2 பிளைன் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ட்வின் டவர்ல போயிட்டு மோதிச்சு. மொதல் பிளைன் வந்து பாத்தீங்கன்னா 8:46க்கு நார்த் டவரை போயிட்டு மோதிச்சு. இது மோதின அந்த சமயத்துல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, இது ஒரு விபத்து ஆயிருச்சு போல இருக்கு, பிளைன் வந்துட்டு கண்ட்ரோல் இல்லாம இந்த பில்டிங்ல வந்து மோதிருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அடுத்த சில நிமிஷத்துல 9:03க்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிளைன் போயிட்டு சவுத் டவர்ல மோதுது. இந்த சமயம் தான் அங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே புரியுது, இது சாதாரண விபத்து கிடையாது, இது திட்டமிட்டு பண்ணிருக்காங்க அப்படின்னு. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அந்த 2 டவர்லயுமே ஒவ்வொரு டவர்லயுமே 110 ஃப்ளோர் இருக்கு. அந்த டவருக்குள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஆபீஸ், பில்டிங், ஷாப்பிங் மால் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த விபத்துனால அந்த 2 டவரை தாக்குனதுனால அதுக்கப்புறம் அது சரிஞ்சு விழுந்ததுல அப்படின்னு சொல்லி மொத்தம் 2996 பேர் இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் பக்கம் அதுல இறந்தாங்க. இப்படி இறந்ததுல 41 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவங்க. சொல்ல போனா அந்த இடத்தை சுத்தி அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தங்க தான் 31 வயசான ஸ்னேகா பிலிப். இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அவங்க இந்த இன்சிடென்ட் நடந்த அந்த சமயத்துல வந்துட்டு திடீர்னு காணாம போயிட்டாங்க. இப்போ வரைக்குமே இன்டர்நெட்டுக்குள்ள பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தின ஏதோ ஒரு தியரி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய பிரைவேட் டிடெக்டிவ்ஸ்லாம் வந்துட்டு இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாலுமே ஸ்னேகா வந்துட்டு இந்த 9/11 இன்சிடென்ட்ல தான் வந்து இறந்து போனாங்களா, இல்ல இது எதுவுமே இல்லாம அவங்களுக்கு வேற எதனாச்சும் ஒண்ணு நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி எதுவுமே இப்போ வரைக்கும் தெரியல. இன்னும் சொல்ல போனா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எதுவுமே ஆகல, இவங்க இன்னுமே உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, உண்மையா அங்க என்ன நடந்துச்சு, இவங்க எங்க போனாங்க, கடைசி நாள் வந்துட்டு இவங்களுக்கு எப்படி இருந்தது? நம்மளோட சேனல்ல வந்துட்டு கிரைம், ஹாரர், மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டாபிக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். ஃபர்ஸ்ட் ஸ்னேகாவுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்னேகா அக்டோபர் 7, 1969 இந்தியாவில் கேரளாவில் பிறந்திருக்காங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அன்சு அப்புறம் பிலிப். இவங்களுக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க. இவங்க வீடு வந்துட்டு ரொம்பவே அமைதியான வீடு. இவங்க கிறிஸ்டியன் ஃபேமிலி. இவங்க ரொம்பவே ப்ரொடெக்டடா தான் வந்துட்டு அவங்களோட பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸ்னேகா சின்ன பொண்ணா இருக்கும் போது இவங்க வந்துட்டு ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகுறாங்க. நியூயார்க்கு போயிட்டு தங்குறாங்க. ஸ்னேகா கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்கக்கூடிய கல்ச்சர், இங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், மனிதர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்து கூடயுமே அடாப்ட் ஆவறாங்க. ஸ்னேகா ரொம்பவே நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்து மேலுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இவங்க ரொம்ப சூப்பரா பெயிண்ட் பண்ணுவாங்களாம், மியூசிக் வாசிப்பாங்களாம், இன்னும் நிறைய ஆர்ட் கிராஃப்ட்லாம் வந்துட்டு பண்ணுவாங்களாம். இவங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு ஜான் ஹாப்கின்ஸ் ஸ்கூல்ல வந்துட்டு அட்மிஷன் கிடைக்குது. இது அமெரிக்காவுடைய டாப் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். இங்க இவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சிகாகோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல வந்துட்டு இவங்களுக்கு சீட் கிடைக்குது. இப்ப இவங்க சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதே காலேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரான் அப்படின்ற ஒரு நபரும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா இவங்களோட அடுத்த செட் இவங்களுடைய ஜூனியர் செட். இவங்க அந்த காலேஜில் இருந்த அந்த சமயத்துல இவங்க 2 பேருமே வந்துட்டு மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே பேசிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கு. இதனால ஒரு கட்டத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வராங்க. 2 பேருமே சேர்ந்து டிகிரி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்னேகா வந்துட்டு 1 வருஷம் காலேஜுக்கே போகாம பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1999 இவங்க 2 பேருமே சேர்ந்து டிகிரி வாங்குறாங்க. டிகிரி கம்ப்ளீட் பண்றாங்க. அடுத்த ஒரே வருஷத்துல 2000 இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட மேரேஜ் வந்துட்டு ரொம்பவே நல்லா நடந்தது. அமெரிக்கன், இந்தியன் கல்ச்சர் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ண மாதிரி நடந்தது. நிறைய ஜுவல்லரிஸ் போட்டு, ஒயிட் கவுன் போட்டு ரொம்பவே சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கல்யாணம் நடக்குது. இதுக்கப்புறம் பேட்டரி பார்க் அபார்ட்மெண்ட் சிட்டில இவங்க ஒரு பிளாட் வாங்குறாங்க. இந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த 2 டவரும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட வீட்டுக்கு, இவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல தான், ஒரு 4 பிளாக் தள்ளி தான் இருக்கு. இவங்களோட லைஃப் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருந்தது. செப்டம்பர் 10, 2021 இந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஸ்னேகா அன்னைக்கு காலையில வெளியே போக கிடையாது. அவங்க அன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஒரு 2-3 நாள்ல தன்னோட கசின் அனு வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வர்றப்ப வீடு வந்துட்டு நீட்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க அன்னைக்கு வீட்டுல இருந்து அந்த வீட்டை வந்துட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு காலையில ரான் எந்திரிக்கிறாரு. அவரு ஆபீஸ்க்காக ரெடி ஆகுறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்னேகாவுக்கு பாய் சொல்லிட்டு ரான் வந்துட்டு ஆபீஸ்க்காக அந்த அபார்ட்மெண்ட் விட்டு வெளியில போறாரு. இப்ப வீட்டுல இருந்து ஸ்னேகா வந்துட்டு வீட்டை கிளீன் பண்ணி
பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில அவங்க அம்மாவுக்கு கால் போட்டு இவங்க பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இவங்க பேசியிருக்காங்க. இப்படி பேசினதுல ஸ்னேகா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு ஹோஸ்ட் பண்ண போறா. இந்த ஃபங்க்ஷன் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்டோஸ் ஆஃப் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல. இந்த ஃபங்க்ஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய நார்த் டவர்ல நடக்குது. நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு 11 மணி ஆகுது. ஆபீஸ்க்கு போன ரான் வந்துட்டு மறுபடியும் அவரோட அபார்ட்மெண்ட் வீட்டுக்கு வராரு. இப்படி வந்து பார்த்தப்ப ஸ்னேகா வந்துட்டு வீட்டுல இல்ல. இவரு ரொம்பலாம் வந்துட்டு பதட்டப்பட கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நடக்கிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஸ்னேகா வழக்கமாவே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயோ இல்ல கசின் வீட்லயோ போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வரக்கூடிய பழக்கம் கூட இருக்கு. அதனால அந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியில போயிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரு கேஷுவலா விடுறாரு. ஆனா ஸ்னேகா வந்துட்டு ஒரு நைட் வெளியில தங்குறாங்க அப்படின்னு சொன்னா, நான் இவங்க வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்ற விஷயத்த ரானுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனா அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேகா ரானுக்கு எந்த ஒரு காலுமே பண்ணல. ரான் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேபி அவங்க எங்கேயாச்சும் பேசிக்கிட்டே அவுட்டிங் போயிருந்திருக்கலாம், சாப்பிட்டு ஒரு வேளை மறந்து போய் தூங்கி இருந்திருக்கலாம், இதனாலதான் போன் பேச மறந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சிருக்காரு. சரி அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இவர் படுத்து தூங்கி இருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது 2001 அப்படிங்கறதுனால அந்த சமயத்துல பெருசா எல்லாத்து கையில எல்லாம் போன் இருக்காது. வீட்டுல வந்து லேண்ட்லைன் இருக்கும், மற்றபடி நார்மலான போன் தான் இருக்கும். அந்த நார்மலான போனே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வசதி எல்லாம் இருக்காது. இப்போ நம்ம பேசுற மாதிரி இந்த வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிடையாது. சரி எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருவாங்க, நான் இங்க இருக்கேன் அப்படின்ற ஒரே ஒரு போன் கால் மட்டும் தான் அவங்க பேசிப்பாங்க. இப்படி அன்னைக்கு நைட்டு தூங்குன ரான் வந்துட்டு செப்டம்பர் 11, அதாவது அடுத்த நாள் காலையில 6:30 மணிக்கு எந்திரிக்கிறாரு. வீட்டுல அலாம் அடிக்குது. இவர் அந்த அலாம் ஆஃப் பண்ணிட்டு சுத்தி பாக்குறாரு. ஸ்னேகா இன்னும் வீட்டுக்கு வரல. இந்த சமயம் தான் ரானுக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்திருக்கு. எந்த போன் காலுமே வரல. இதனாச்சும் வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அந்த மாதிரி எந்த ஒரு மெசேஜும் வரல. இத பத்தி ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்த இவரு, சரி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருப்பாங்க போல இருக்கு, சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது அப்படின்னு டக்குன்னு கிளம்பிடுறாரு. ஏன்னா அன்னைக்கு காலையில 9 மணிக்கு ரானுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இவர் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வெளியில வரும்போது அவரோட போனை எடுத்து பாக்குறாரு. பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்கு. அமெரிக்கா ஏர்லைன் ஃபிளைட் 11 நார்த் டவர்ல மோதி ஒரு பெரிய விபத்து நடந்திருக்குது. நிறைய மக்கள் வந்துட்டு அவதிப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா 9:03க்கு யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 175 சவுத் டவரை போயிட்டு மோதுது. இதுக்கப்புறம் தான் இது நார்மலா நடந்த விபத்து கிடையாது, இவங்க பிளான் பண்ணி அட்டாக் பண்றாங்க அப்படின்ற விஷயமே இவங்களுக்கு புரிஞ்சது. இப்பதான் ரானுடைய பயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அதிகமாகுது. ஸ்னேகா எங்க அப்படின்னு. இவர் அவருடைய ஒர்க்கிங் பில்டிங்ல இருந்து வெளியில வந்து பார்த்தப்ப ரோடே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கலவரமா இருந்திருக்கு. எல்லாருமே அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரே பதட்டமா இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ், ஃபயர் இன்ஜின் எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கு. பயங்கரமான புகையும் சாம்பலுமா போயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே அவதிப்படுறாங்க. அந்த டவருக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செல்போன் டவர் ஒண்ணு இருக்கு. அதுல மோதிட்டதுனால அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே வந்துட்டு பெருசா சிக்னல் கிடைக்கல. மொத்த சிக்னலுமே வந்துட்டு போனதுனால இவர் அவருடைய மொபைல் போனை யூஸ் பண்ண முடியல. இவர் லேண்ட்லைன் போயிட்டு கால் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. நம்ம வந்துட்டு ஒர்க்குக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் ஸ்னேகா வந்துட்டு நம்மளோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்திருக்கலாம், இப்ப அவங்க அபார்ட்மெண்ட்ல கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அபார்ட்மெண்ட் லேண்ட்லைனுக்கு இவர் கால் பண்றாரு. ஃபுல் ரிங் போகுது, யாருமே எடுக்கல. இப்போ இவருக்கு வேற வழியே தெரியல. நம்மளே ஸ்ட்ரெயிட்டா அபார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. எந்த இடத்துக்குமே நகர முடியல. அவ்வளவு கிரௌடா எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. இந்த சமயம் இவர் அங்க இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் கிட்ட பேசி, நான் என்னோட வீட்டுக்கு போனேன், இது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி பேசி அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறி டிராவல் பண்றாரு. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே டேக் டைவர்ஷன், சில இடங்கள்ல போலீஸ் ஆபீசர்ஸ் விடல. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவரு 6 மணி நேரம் ஆயிருக்கு இவருக்கு அவரோட வீட்டுக்கு போறதுக்கு. அதுலயும் ஒரு இடத்தெல்லாம் இவரோட வீட்டுக்கு முன்னாடி லைனை வந்துட்டு வெட்டி போட்டு அங்க போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட போயிட்டு, சார் ப்ளீஸ் சார், அங்க பின்னாடி தான் என்னோட அபார்ட்மெண்ட் இருக்கு, என்னோட ஒய்ஃப் வந்துட்டு அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கெஞ்சி கேட்டு தான் வந்துட்டு வழிவிட வைக்கிறாரு. இவர் அவருடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போன அந்த சமயத்துல தான் தெரியுது எலக்ட்ரிசிட்டி அங்க இல்ல அப்படின்னு. அந்த ஒட்டுமொத்த அபார்ட்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மூலியமா தான் இயங்கிட்டு இருக்கு. கேட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே எலக்ட்ரிசிட்டி தேவை. இதனால அவர்னால வந்து பாத்தீங்கன்னா அவரோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போக முடியல. இங்க மீட்பு பணிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால இவங்களாவே எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க போல. இங்கே உட்காந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச இடம் எல்லாத்துலயுமே போயிட்டு சுத்தி பாக்குறாரு, தேடி பாக்குறாரு, எங்கேயுமே கிடைக்கல. இப்பதான் அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் தேடிட்டு இருந்தவரு அங்கேயே ஸ்டே பண்ணி தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில செப்டம்பர் 12 எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கொஞ்சம் ஃபங்க்ஷன்ல இருந்தது. ரான் வந்துட்டு அவருடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வராரு. அபார்ட்மெண்ட் வந்து அவரோட பிளாட்டுக்குள்ள போறாரு. இப்படி அவரோட பிளாட்குள்ள போன அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாட்டோட ஜன்னல் எல்லாமே திறந்து இருந்தது. அவரோட வீடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டஸ்டா இருந்தது. ஃப்ளோர் மேல, அங்க இருக்கிற பெட் மேல, சோஃபா மேல எல்லா இடத்துலயுமே டஸ்டா இருந்தது. காரணம்
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இந்த டவர்ல இருந்து ஒரு 4 பிளாக் தள்ளி தான் இவருடைய அபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு நடந்ததுனால அந்த புகை, அந்த டஸ்ட் எல்லாமே வந்துட்டு திறந்து வச்சிருந்த இவரோட ஜன்னல் வழியா அவரோட வீட்டுல போய் பதியுது. இப்ப இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் வந்துட்டு கீழே பதிஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா ஸ்னேகா இந்த அட்டாக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்திருந்தா அவளோட கால் தடம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா அன்னைக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல இவரோட கால் தடம் மட்டும்தான் இருக்கு, இவரு நடந்த அச்சு மட்டும்தான் இருக்கு. அது போக இவங்க வீட்டுல இவங்க 2 பேருமே வளர்த்தக்கூடிய 2 பூனையுடைய கால் தடம் மட்டும்தான் அதுல தெரிஞ்சது. இதுல இருந்து பாக்குறப்ப இந்த அட்டாக் நடந்த அந்த சமயத்துல இவரு தேடுறதுக்காக வெளியில போன அந்த சமயத்துல ஸ்னேகா வந்துட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரல அப்படின்னு தெரியுது. ராணுக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இதுக்கு மேல வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணாம இருந்தா கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரான் வந்து ஸ்னேகாவுடைய வீட்டுல இருக்கவங்களுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப இந்த போன் கால ஸ்னேகாவுடைய அம்மா எடுக்கிறாங்க, ரான் கிட்ட பேசுறாங்க. ரான் நடந்த இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்றாரு. இது கேட்ட உடனே ஸ்னேகாவுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவங்களோட உடம்பே வந்து பாத்தீங்கன்னா உறைஞ்சு போகுது. இப்ப ஸ்னேகாவுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரான் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அது என்னன்னா, ஸ்னேகா கிட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் மதியானம் பேசிக்கிட்டு இருந்தேன். அதாவது இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. அப்ப அவ விண்டோஸ் ஆஃப் வேர்ல்ட் அப்படின்ற அந்த ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நான் ஃபங்க்ஷன்ல கலந்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா. அது நார்த் டவர்ல இருக்கு, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உண்மையாலுமே அவங்க பொண்ணு ஸ்னேகாவுக்கு என்ன ஆச்சு? இப்ப ஸ்னேகாவுடைய ஃபேமிலி அப்புறம் ரான் இவங்க எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இப்ப இவங்க இந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண வந்த இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான டைம். ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருந்தது. இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க அத்தனை பேருமே என்னோட ஃபேமிலி சேர்ந்தவங்க அன்னைக்கு அந்த டவருக்குள்ளதான் இருந்திருப்பாங்களோ, அவங்க வீட்டுக்கு வரல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, அதுல எதனாச்சும் மாட்டி அவங்க இறந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு வேதனையில சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் காணோம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தது ஸ்னேகாவை மட்டும் கிடையாது, 100கணக்கான பேர். ராணுக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ரான் வந்துட்டு பிரஸோட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பிரஸ் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. ஆனா பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு உண்மையாலுமே இவங்க 9/11 இன்சிடென்ட்ல மாட்டி தான் இறந்தாங்களா அப்படின்றது கன்ஃபார்மா தெரியாததுனால பிரஸ் வந்துட்டு இந்த கேஸ்ல பெருசா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே காட்டல. ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் கிடையாது, போலீஸ் ஆபீசர்ஸ் யாருமே வந்து பாத்தீங்கன்னா வெளி கேஸ வந்துட்டு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா எடுக்க கிடையாது. ஏன்னா அங்க ஏற்கனவே வந்துட்டு பயங்கரமான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்ததுனால அந்த 9/11 இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவங்களை பத்தி தான் போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ரான்கும் ஸ்னேகாவோட ஃபேமிலிக்கும் உண்மையாலுமே இந்த 9/11 இன்சிடென்ட்ல தான் இவங்க காணாம போயிட்டாங்களா, பாதிக்கப்பட்டிருக்காங்களான்றது எதுவுமே தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள்ல இருந்து இவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. இப்ப ஸ்னேகாவுடைய அண்ணனான ஜான் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாச்சும் இந்த கேஸ் வந்துட்டு போலீஸோட கவனத்துக்கு போகணும், மீடியாவோட கவனத்துக்கு போகணும், அப்பதான் இந்த கேஸ்ல நம்மளோட தங்கச்சி எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேட ஆரம்பிப்பாங்க. இப்படி இவங்க வந்துட்டு இந்த கேஸை சீரியஸா எடுத்துக்கணும்னா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பொய் சொல்றாரு. அது என்ன பொய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட தங்கச்சி ஸ்னேகா வந்துட்டு திடீர்னு எனக்கு கால் பண்ணி இங்க ஒரு விபத்து ஆயிருச்சு, நிறைய பேர் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் ஒரு டாக்டர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால நான் போயிட்டு அவங்கள காப்பாத்தலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ என்கிட்ட சொன்னா. நான் வந்துட்டு என்னோட தங்கச்சி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ அங்க போகாத, சொன்னா கேளு, திரும்பி வான்னு நான் சொன்னேன். ஆனா ஸ்னேகா வந்துட்டு அதை கேட்கவே இல்லை. அந்த 9/11 இன்சிடென்ட்ல அந்த பில்டிங் நோக்கி தான் வந்துட்டு காப்பாத்துறன்ட்டு போனா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, காணாம போயிட்டா, எங்க போனான்னு தெரியல, தயவு செஞ்சு தேடி தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பொய்யை சொல்றாரு. இவர் இந்த மாதிரி சொல்ல இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு போலீஸோட காதுக்கு போக உடனடியா ஸ்னேகா வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இவர் சொன்ன பொய் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது. ஸ்னேகாவுடைய போட்டோவை ஊரு ஃபுல்லா ஒட்டுறாங்க, நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வருது, டிவில எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் உண்மையாலுமே இந்த பில்டிங்ல வேர்ல்டு ட்ரேட் சென்டர்ல இருந்ததா நினைச்சாங்க. இதனால நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஸ்னேகா இங்க எங்கேயாச்சும் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தேடினாங்க. இதனால அவங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட். அப்ப நான் சொன்ன அந்த பொய்யோட குற்ற உணர்வு வந்துட்டு இப்பயுமே எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க அண்ணா சொல்லியிருக்காரு. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. கடைசியா ஸ்னேகா வந்துட்டு இந்த லொகேஷன்ல இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க ட்ராக் பண்ணதுல இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஸ்னேகா அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. அப்படின்னா அது வரைக்கும் அவங்க உயிரோடு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 5:18 அவங்க அபார்ட்மெண்டோட சிசிடிவி கேமரா இவங்களை கேப்சர் பண்ணிருக்கு. ஸ்னேகா வெளியில வராங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரை கிளீனருக்கு இவங்களுடைய கிளாத்ஸ் எல்லாம் எடுத்துட்டு துவைக்கிறதுக்கு போடுறாங்க. இதுக்கப்புறமா இவங்க செஞ்சுரி 21க்கு போயிருக்காங்க. அந்த கடையில போயிட்டு எதனாச்சும் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு இவங்க சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்திருக்காங்க, சில ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸும் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு சாயந்தரம் 6
மணிக்கு தன்னுடைய ஹஸ்பண்டுடைய அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற அந்த கார்டை வந்துட்டு ஸ்கிராச் பண்ணியிருக்காங்க. பண்ணி அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க. மொத்தம் $550 வந்துட்டு அவங்க அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 7:18 ஒரு ஷூ ஷாப் போயிருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்கு. அங்க போயிட்டு இவங்க 3 பேர் ஆஃப் ஷூ வந்துட்டு வாங்கியிருக்காங்க. இப்படி போயிட்டு பர்ச்சேஸ் பண்றது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். இதுல கவனிக்கிறதுக்கு பெருசா எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா உண்மையாலுமே அன்னைக்கு அவங்க வாங்கின அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு எதுக்காக, அது யாருக்காக, அப்புறம் நடுவில் இவங்க ஒரு பெட் கவர்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த பெட் கவர் யாருக்காக, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே புரியல. கடைசி அவங்க செஞ்சுரா 21 ஷாப் கட்டெல்லாம் போயிருக்காங்க. அப்படிங்கிறதுனால ரான் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதியில் நம்ம போஸ்டர் ஓட்டணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாராச்சும் நம்மளுக்கு தகவல் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சாரு. இதனால இவரு ஸ்னேகாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுரி 21க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே போஸ்டர்ஸ் ஓட்டுறாரு. இவரு எதிர்பார்த்த மாதிரி இவரோட நம்பருக்கு ஒரு கால் வருது. இந்த காலை பண்ணது செஞ்சுரி 21ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். ரான் வந்துட்டு கால் எடுத்ததும், நான் 21 செஞ்சுரியில வந்துட்டு கிளர்க்கா வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இங்க ஸ்னேகாவை நல்லாவே தெரியும். அவங்க ரெகுலர் கஸ்டமர் தான். பல முறை இங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் கடைசியா அவங்களை இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி நாள் பார்த்தேன். அன்னைக்கு இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த கிளர்க் வந்துட்டு இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, அன்னைக்கு ஸ்னேகா தனியா வர கிடையாது. அவங்க கூட இன்னொரு இந்தியன் லேடி இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் வந்தாங்க, சேர்ந்து தான் போனாங்க. அதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கிளர்க் சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே ரான் அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க 2 பேருமே சேர்ந்து மறுபடியும் அவங்க அன்னைக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸுமே கலெக்ட் பண்ணி பாக்குறாங்க. இப்படி பார்த்ததுல அந்த கிளர்க்கு சொல்ற மாதிரி இவங்க கூட எந்த ஒரு இந்தியன் உமனுமே இல்ல. ஒருவேளை அந்த கடைக்குள்ள இவங்க 2 பேரும் பேசிக்கலையா, வெளியில போகும்போது சேர்ந்து போயிருக்காங்களா, அதை இவங்க பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியல. ஆனா அந்த ஃபுட்டேஜஸ் எதுலயுமே கூட இன்னொரு லேடி இல்ல. ஒரு கட்டத்துல ரான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் தேடி பாக்குறாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் மேல இருந்த நம்பிக்கை வந்துட்டு அவருக்கு போகுது. இதனால ரான் வந்துட்டு நம்மளே ஒரு டிடெக்டிவ் வைக்கலாம், டிடெக்டிவ் வச்சு இந்த கேஸ் வந்துட்டு கொண்டு போலாம், எப்படியாச்சும் ஸ்னேகாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. இதுக்காக இவரு கென் கேலண்ட் அப்படின்ற ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை அப்பாயிண்ட் பண்ணாரு. இவரு ரிட்டையர்டு FBI ஏஜென்ட்டா இருந்த ஒரு நபர். இவர் அவரோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே அலச ஆரம்பிக்கிறாரு. இது மூலியமா இவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் க்ளூ கிடைச்சிருக்கு. செப்டம்பர் 10, அதாவது இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு விடிய காலையில ஒரு 4 மணிக்கு ரான் அப்புறம் ஸ்னேகாவுடைய அபார்ட்மெண்ட் ரூம்ல இருக்கக்கூடிய லேண்ட்லைன் போன்ல இருந்து ரானுக்கு கால் போயிருக்கு. இந்த விஷயத்தை டிடெக்டிவ் போய் ரான் கிட்ட கேட்டப்ப ரான் வந்துட்டு, அப்படியா, எனக்கு எதுவும் பெருசா ஞாபகம் இல்ல. 4 மணிக்கு நான் எதுக்காக என்னோட போன் எடுத்து எனக்கு இன்னொரு போன் பண்ணணும் தெரியல, எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, மேபி நான் எதனாச்சும் தூக்கத்துல எந்திரிச்சு வந்திருக்கலாம், ஸ்னேகா எதனாச்சும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காளா அப்படின்றத பாக்குறதுக்காக இந்த லேண்ட்லைன் போன் எடுத்து பாத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த சமயம் நான் தெரியாம என்னோட நம்பருக்கு ரீடெயில் பண்ணி விட்டு இருந்திருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற தியரி சொல்றாங்க, இந்த காலை பண்ணது ஏன் ஸ்னேகாவா இருக்க கூடாது அப்படின்னு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரான் வந்துட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த சமயத்துல ஸ்னேகா மறுபடியும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ரான் அன்னைக்கு வீட்டுல இல்லாம வெளியில இருந்து ஸ்னேகா வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்க லேண்ட்லைன் மூலியமா ரானுக்கு கால் பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரான் வந்துட்டு அன்னைக்கு அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில போகவே கிடையாது. இப்படி இருக்கிறப்ப பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருக்கக்கூடிய ரான எதுக்காக ஸ்னேகா வந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்தே கால் பண்ணணும், அதுக்கு நேராவே போயிட்டு எழுப்பி விட்டுருக்கலாமே. இவங்களுக்கு 2வது ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 11 காலையில 8:43க்கு ரானுடைய அபார்ட்மெண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல யாரோ ஒரு பொண்ணு வந்து அந்த லிப்ட் கிட்ட நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. லாபி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எலிவேட்டருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு 1.5 நிமிஷம் நின்னு பார்த்துட்டு மறுபடியும் அந்த இடத்த விட்டு கிளம்பி இருக்காங்க. இந்த ஃபுட்டேஜை பார்த்த ரான் வந்துட்டு, இது கண்டிப்பா ஸ்னேகா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஸ்னேகா தான் இந்த மாதிரியான ஒரு வாக்கிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவா, அது மட்டும் இல்லாம ஸ்னேகா இதுக்கு முன்னாடி நாள் இதே மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருந்தா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ரான் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த கடைகள்ல எடுத்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதுதான் இவர் அன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆபீஸ்க்கு போகும்போது போட்டிருந்த அந்த ட்ரெஸ். அதே ட்ரெஸ்ல தான் அவங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் இருந்திருக்காங்க. அதே மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான் இப்ப கிடைச்ச இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல ஒரு உருவம் மட்டும்தான் தெரியுதே தவிர முகம் வந்துட்டு கிளியரா தெரியல. அது காலையில சன்ரைஸ் ஆகுற டைம் இந்த பிளாட்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேமராவில அந்த லைட் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து பாஸ் ஆனதுனால இவங்க சில் அவுட்ல மட்டும்தான் தெரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்னேகா வந்துட்டு வழக்கமாவே நைட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல தங்கி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு டைம்ல தான் காலையில வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வீடியோல இருக்கிறது படி வந்து பாத்தீங்கன்னா, ஸ்னேகா அந்த லிப்ட்
லிஃப்ட்டுக்கு முன்னாடி ஒரு 1.5 நிமிஷம் நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாங்க. கீழே வரைக்கும் வந்த ஸ்னேகா எதுக்காக அவங்களோட பிளாட்டுக்கு போல அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பார்த்த அந்த ஃபுட்டேஜ்ல ஸ்னேகாவோட கையில எந்த ஒரு பேக்குமே இல்ல. அவங்க வெறும் கையா தான் இருந்திருக்காங்க. இப்படின்னா முன்னாடி நாள் இவங்க பர்ச்சேஸ் பண்ண அந்த பொருட்கள்லாம் எங்க? உடனே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே நைட் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கலாம். டக்குன்னு ஞாபகம் வந்து கூட அதை எடுக்கிறதுக்காக அவங்க போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த தீரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டு இருக்கு. ஒருவேளை ஸ்னேகாவுக்கு இந்த மாதிரி நம்ம பார்சல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், போயிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தோணி இருந்தா, அந்த லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்க திடீர்னு வெளியில போயிட்டு டிஸப்பியர் ஆயிருந்தா, அவங்க எந்த ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்கி இருந்தாங்களோ அந்த ஃப்ரெண்டு ஏன் முன் வந்து இந்த விஷயத்த சொல்லல? ஊரு ஃபுல்லா ஸ்னேகாவை காணும் அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற அந்த சமயத்துல எந்த ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும், ஆமா நேத்து நைட்டு என் வீட்டுல தான் தங்கி இருந்தா அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இப்படி யாருமே முன் வந்து சொல்லல அப்படின்ற பட்சத்துல ஸ்னேகா அன்னைக்கு நைட்டு உண்மையாலுமே எங்க போனாங்க? முதல்ல எலிவேட்டருக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்துட்டு ஸ்னேகாவா அப்படின்னே தெரியல. இதுக்கப்புறம் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்னேகா அந்த லிஃப்ட் கிட்ட இருந்த டைம் கரெக்டா 8:46 அந்த பிளேன் போய் இடிக்கிறதுக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாகவே சிசிடிவி கேமராவில் டைமிங் வந்துட்டு கொஞ்சம் மிஸ்மேட்சாக தான் இருக்கும். அதுவும் அந்த காலகட்டத்தில் 2001 இருந்த அந்த டெக்னாலஜி சமயங்கள்ல சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அக்யூரேட்டான டைம் காட்டுறது அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா லைவா ஓடிட்டு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் இருக்க அந்த டைமிங்கையும் இவங்களுடைய வாட்ச் டைமிங்கையும் வச்சு பார்க்குறப்ப அது ஒரு 2-3 நிமிஷம் முன்ன பின்ன தான் இருக்கு. இதனால இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஸ்னேகா வந்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக லிஃப்ட்டுக்கு முன்னாடி நின்று இருந்திருக்கணும். அந்த சமயம் பக்கத்தில் அந்த விபத்து நடந்திருக்கணும். அது பயங்கரமான சத்தமா கேட்டிருக்கணும். அந்த சத்தத்தை கேட்டு இவங்க வெளியில ஓடி போயிருக்கணும். இப்படி வெளியில போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்த இவங்க நிறைய பேர் அவதிப்பட்டு இருக்கிறத பார்த்திருக்கணும். இவங்க மெடிக்கல் லைனை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறதுனால நம்ம போயிட்டு எதனாச்சும் உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங்கை நோக்கி போயிட்டு அங்க கீழே இருந்தவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 டவரும் இப்படி பக்கத்துல இருந்திருக்கு. முதல்ல பிளேன் வந்துட்டு ஒன்னா வந்து மோதுது. இப்படி மோதினதுக்கு அப்புறமும் அந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே தான் இருந்திருக்கு. பயங்கரமா டேமேஜ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த 2 பில்டிங்கும் ஒன்னா மொத்தமா சரிஞ்சு விழுகுது. இதுபடி சவுத் டவர் வந்து பாத்தீங்கன்னா 9:59க்கு சரிஞ்சு விழுந்தது. நார்த் டவர் வந்துட்டு 10:28க்கு சரிஞ்சு விழுந்தது. ஸ்னேகா அந்த மொத்த டவரும் கொலாப்ஸ் ஆயிருச்சு. அது இடிய போகுது அப்படிங்கிறது தெரியாம கீழே இருக்க மக்களை போயிட்டு காப்பாத்திக்கிட்டு இருந்திருக்கலாம். இப்படி அவங்க காப்பாத்திக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த மொத்த டவருமே இடிஞ்சு மேல விழுந்திருக்கலாம். இதனால அவங்க இறந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தியரி சொல்றாங்க. அன்னைக்கு அந்த விபத்துல இறந்து போனவங்க அத்தனை பேர்த்தோட சடலமே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைக்கல. அதுல 30% மக்களுடைய சடலமே எங்க இருக்கு அப்படின்னு தெரியாம தான் போச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய கிராஷ் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 110 ஃப்ளோர் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங், ஏக்கர் கணக்கா இருக்கக்கூடிய லேண்டு, அது ஃபுல்லா சேதம் ஆயிருக்கு அப்படின்னா அது அந்த இடத்துல எவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்கும் அப்படின்னு பாத்துக்காங்க. அதுல போயிட்டு சடலங்களை கண்டுபிடிக்கிறது, டிஎன்ஏ வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரிச்சு எடுக்கிறது அப்படிங்கறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. முதல்ல அந்த இடத்த கிளியர் பண்ணணும், அங்க மாட்டி இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்க மைண்ட்ல இருந்தது. இதனால உண்மையாலுமே ஸ்னேகா அங்க இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத யாருனாலுமே கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஸ்னேகாவுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்னேகா ஒரு கோல்டு டைமண்ட் ஜுவல் ஒன்னு போட்டிருந்தா. கண்டிப்பா அந்த விபத்துல இந்த கோல்டு ஜுவல் வந்துட்டு முழுசா காணாம போயிருக்காது. நசுங்கி இருந்தாலும் அது அங்கதான் கிடைச்சிருக்கும். ஒருவேளை அப்படி அந்த ஜுவல்லரி வந்துட்டு கிடைச்சது அப்படின்னு சொன்னா ஸ்னேகா அங்கதான் இருக்கா அப்படின்னு அர்த்தம். அது அங்க கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா ஸ்னேகா வந்துட்டு வேற எங்கேயோ உயிரோட தான் இருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. ஆபீசர்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா, ஸ்னேகாவுடைய லைஃப்ல இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்னேகா அன்னைக்கு செஞ்சுரி 21 ஷாப்ல வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அவங்களோட வேலை வந்துட்டு போயிடுது. இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த கேப்ரினி மெடிக்கல் சென்டர்ல இவங்களோட லைசன்ஸை வந்துட்டு ரெனிவல் பண்ணல. எதுக்காக இவங்க ரெனிவல் பண்ணல அப்படிங்கிறதுக்கும் ரீசன் சொல்லியிருக்காங்க. இவங்க நிறைய குடிப்பழக்கத்துக்கு ஆளா இருக்காங்க, அதனாலதான் நாங்க வந்துட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்னேகாவை இந்த ரீசன்னால அந்த வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டே இவங்க பாருக்கு போயிருக்காங்க. பார்ல போயிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல இவங்க அன்னைக்கு நைட்டே வந்துட்டு பாருக்கு போயிருக்காங்க. இவங்க பாருக்கு போயிட்டு குடிச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல இவங்க கூட ஒர்க் பண்ற கொலிக் ஒருத்தர் இவங்களை தவறான முறையில தொட்டு இவங்க கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணதா ஸ்னேகா பயங்கரமா கத்துறாங்க. சொல்ல போனா அன்னைக்கு நைட் இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இவர் இந்த மாதிரி நடந்துகிட்டாரு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்னேகாவால இப்ப எப்படி ஆதாரத்தை காட்ட முடியும்? இப்படி ஒண்ணு நடந்துருச்சு, அதுக்கு என்னென்ன ஆதாரம்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒண்ணுமே புரியாம முழிச்சிருக்காங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா,
நீங்க கரெக்டான ஆதாரத்தை காட்டணும். அப்படி இல்லாம நாங்க இப்படி ஒரு டிசிஷனுக்கு வர முடியும். ஒண்ணு நீங்க ஆதாரத்தை காமிங்க, அப்படி இல்லைன்னா இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கங்க, இல்லைன்னா ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸை நாங்க உங்க பக்கம் திருப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட ஸ்னேகா வந்துட்டு என்ன நீங்க சொல்றீங்க, நான் இப்படி ஆதாரம் காட்ட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸை நான் திரும்பி வாங்கிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால நைட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேகா ஜெயிலுக்குள்ள இருந்தாங்க. காலையில தான் கோர்ட்ல வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி இவங்களை வெளியில கூட்டிட்டு வந்தாங்க. சொல்ல போனா கோர்ட்ல ரான் வந்திருந்தாரு. ரானுக்கும் ஸ்னேகாவுக்கும் இடையில கோர்ட்லயே வச்சு பயங்கரமான ஆர்கியூமெண்ட் போகுது. இந்த வேலை இவங்களுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க. இப்படி இவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல சென்ட் வின்சென்ட் மெடிக்கல் சென்டர்ல இவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது. அங்க இவங்க ஒர்க்குக்கு போயிட்டு இருந்த அந்த சமயத்துல அங்கேயும் வந்துட்டு இவங்களை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்டடா இருக்கிறதுனால அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில கவுன்சிலிங் மீட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. அந்த கவுன்சிலிங் மீட்டிங்லாம் வந்துட்டு இவங்க ரெகுலரா அட்டென்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக நீங்க இங்க இருக்க முடியாது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு முன்னாடி நாள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வீட்டுல வேலை இருக்கு, கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லீவ் போடுறேன் அப்படின்னு சொன்னது உண்மையாலுமே லீவ் கிடையாது. சொல்ல போனா அந்த சமயத்துல அவங்களுக்கு வேலையே இல்லை. போலீஸ் என்ன ரிப்போர்ட் தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்னேகா வந்துட்டு தன்பால் புணர்ச்சியாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு கிளப்புக்கு ஒரு பொண்ணோட போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்னேகா வந்துட்டு 2 பாலினத்து மேலுமே வந்துட்டு ஒரு ஈர்ப்பு கொண்ட ஒரு நபர், அவங்களுக்கு பொண்ணுங்களையுமே வந்துட்டு பிடிச்சிருந்தது, அதனாலதான் அந்த பாருக்கு அவங்க போயிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுல இன்னொரு ரிப்போர்ட்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை ஸ்னேகாவுடைய பிரதருக்கும் ஸ்னேகாவுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்துச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கான காரணமா அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பிரதரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இவங்க வந்துட்டு ஒன்னா இருந்திருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்து அவங்க பிரதருக்கு வந்துட்டு பயங்கரமா கோவம் வந்து அது ஒரு பெரிய ஆர்கியூமெண்டா போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்ற இந்த விஷயங்கள் அத்தனையுமே வந்துட்டு போய் இந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே கிடையாது, வேணும்னே நீங்க கற்பனையா பல விஷயங்களை எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்னேகாவோட வீட்டுல இருக்கவங்க ஸ்னேகாவுடைய பிரதர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருந்த இந்த விஷயத்த ரான் வந்துட்டு கம்ப்ளீட்டா எதிர்த்தாரு. இப்ப ரான் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாருக்கு ஒரு பொண்ணு கூட போனாலே வந்துட்டு தப்பா, எல்லாருமே சொல்ற மாதிரி ஸ்னேகா வந்துட்டு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு கூட அந்த பாருக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா அதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி நீங்க ஃப்ரேம் பண்ணாதீங்க. எனக்கு மெடிக்கல் லைனை தாண்டி மியூசிக் அப்படின்றது பேஷன். நான் பலமுறை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ஸ்க்கெல்லாம் போயிருக்கேன், பாருக்கு போயிட்டு டிஜே ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன், மியூசிக்லாம் பிளே பண்ணியிருந்திருக்கேன். இதுக்காக நான் போயிட்டு அங்க பயங்கரமா குடிச்சிட்டு நிறைய தப்பான விஷயங்கள் பண்றேன் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அதனால போனாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தேவையில்லாத விஷயங்கள்லாம் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்றாரு. இதுல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் ஸ்னேகா வந்துட்டு ஃபாரினுக்கு வந்து செட்டில் ஆயிருந்தாலும் அவங்களோட கல்ச்சர் படி தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்க ஃபேமிலி அப்படிதான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த கேஸ்ல இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செஞ்சுரி 21 கடையில் இருந்த கிளர்க் அவங்க அன்னைக்கு ஸ்னேகா கூட இன்னொரு இந்தியன் உமனை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இந்த கிளர்க் சொல்ற மாதிரி அன்னைக்கு ஸ்னேகா வந்துட்டு இன்னொரு இந்தியன் உமன் கூட வந்திருந்து இந்த கேமரா எதுலையுமே மாட்டாம வெளியில இருந்து போயிருந்தாலும் ஏன் அந்த இந்தியன் உமன் வந்துட்டு நேத்து ஏன் கூட தான் இருந்தா, நாங்க தான் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்றத உண்மையை வந்து சொல்லல. இதுல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில கிளர்க்கு பார்த்த அந்த லேடிக்கும் ஸ்னேகாவுக்கும் அஃபேர் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது அவங்க எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அவங்க அந்த கடைக்குள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ண அந்த ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் இன்டிமசியாவும் பிரைவேட்டா இருக்கிற டைம்ல போட்டுக்கிற மாதிரியான ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கூடவே வந்துட்டு பெட் கவர்ஸும் வாங்கியிருக்காங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது இன்னொரு பொண்ணுக்காக தான் வாங்கியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணோட வீட்டுல ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த பொண்ணோட வீட்டுல தந்துட்டாங்க. அடுத்த நாள் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்துக்கு அப்புறமா எல்லாருமே ஸ்னேகாவை தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம போயிட்டு இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு அசிங்கம். அதனால இந்த விஷயத்தை வெளியில யாருக்குமே சொல்லாம அப்படி விட்டுறணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். அதனாலதான் அவங்க முன் வந்து சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிறப்ப NYPD ஒரு புது தீரியை சொல்லுது. அது என்ன அப்படின்னா, ஸ்னேகாவுக்கு வந்துட்டு தன்னோட வாழ்க்கை வந்து பிடிக்கல, தன்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கணும், இந்த வாழ்க்கையை விட்டு வெளியில போனோம், நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் இந்த 9/11 நடந்திருக்கணும். இந்த தாக்குதலை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி போயிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா இந்த தீரி தான் வந்துட்டு பெரும்பான்மையான மக்கள் வந்துட்டு நம்புறாங்க. ஸ்னேகாவுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்காம இது எல்லாத்தையுமே ஒரு காரணமா வச்சு அவங்க தப்பிச்சிட்டாங்க, அவங்க இன்னுமே ஏதோ ஒரு இடத்துல உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு நம்புறாங்க.
இந்த தியரி படி இவங்க எதை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா கோர்ட்ல ரான் அப்புறம் ஸ்னேகா அவங்க 2 பேருமே போட்டுக்கிட்ட ஆர்குமெண்ட். இந்த விஷயம் அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. அதனால இவங்களுக்குள்ள சண்டை இருக்கு அப்படின்றது கன்ஃபார்மா தெரியுது. சொல்லப்போனா ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட இவங்க இத்தனை ட்ரெஸ்ஸஸ் வாங்கி இருந்திருக்கலாம், 3 பேர் ஆஃப் ஷூஸ் வாங்கி இருந்திருக்கலாம். இது எல்லாமே அவங்களோட நியூ லைஃபுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை ரான் போட்ட அந்த டிடெக்டிவான கென் கேலட் வந்துட்டு கம்ப்ளீட்டா மறுக்கிறாரு. காரணம் என்னன்னா, அவரு வந்துட்டு ஸ்னேகாவுடைய ஹார்ட் டிஸ்க்ல ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பார்த்துட்டாரு. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த மாதிரி ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. சொல்ல போனா அன்னைக்கு அவங்க கடைக்கு போறதுக்கு பெருசா எந்த ஒரு பொருளுமே எடுத்துட்டு போல. அவங்களோட கிளாஸஸ் வந்துட்டு வீட்லயே தான் இருந்திருக்கு. அவங்களோட பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே வீட்ல தான் இருக்கு. அவங்களோட ஏடிஎம் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க வீட்டுக்குள்ள தான் இருக்கு. இந்த மாதிரி தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இது இல்லாம எங்கேயுமே தப்பிக்க முடியாது. கடைசியா அவங்க கடைக்கு போகும்போது அவங்க கையில இருந்தது ஒரே ஒரு கார்டு தான், அது ரானுடைய அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு. அதை வச்சுதான் அவங்க செஞ்சுரி 21லயும் சரி, அதுக்கப்புறம் போன ஷூ ஷாப்லயுமே சரி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ரான் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட் வந்துட்டு இன்னுமே க்ளோஸ் பண்ண கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் ஸ்னேகாவோ இல்ல ஸ்னேகாவை சார்ந்த யாராச்சும் ஒருத்தங்க இந்த கார்டை வந்துட்டு போடுவாங்க, பணம் எடுப்பாங்க. அது மூலியமா ஸ்னேகா வந்துட்டு எங்கேயா இருந்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்துல ரான் வந்துட்டு கடைசி வரைக்குமே அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணாமலே வச்சிருந்தாரு. ஆனா கடைசியா ஸ்னேகா பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா செப்டம்பர் 10க்கு அப்புறமா அந்த கார்டை யாருமே யூஸ் பண்ணல. அது மட்டும் இல்ல, ஸ்னேகாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான பாண்டிங் இருக்கு. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்போ ஸ்னேகாவுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி புது லைஃபை ஸ்டார்ட் பண்ற மாதிரியான எந்த ஒரு ஐடியாவுமே நான் பேசி பார்த்த வரைக்கும் ஸ்னேகாவுக்கு இல்ல. அப்படி ஒருவேளை இருந்திருந்தா எனக்கு இந்த லைஃப் போர் அடிக்குது, வேற மாதிரி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஸ்னேகா என்கிட்ட சொல்லியிருப்பா. அந்த மாதிரியான எந்த ஒரு ஐடியாவும் ஸ்னேகாவுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஸ்னேகாவுடைய அம்மா சொல்றாங்க. இப்ப 3வது தியரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்னேகா வந்துட்டு இந்த மாதிரி இடிபாடுல மாட்டி இறந்து போல, சரி அவங்களோட வாழ்க்கையை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு நினைக்கல. இந்த 9/11 நடந்த இந்த பிரச்சனையினால அவங்க பயந்து போயிட்டு எங்கேயா ஓடி இருந்திருக்கலாம். இல்ல அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் பாருக்கு போயிருக்கலாம், ட்ரிங்க் பண்ணிருக்கலாம். அந்த சமயத்துல யாராச்சும் மோசமான ஒரு நபரோட கண்ணுல மாட்டி இருந்திருக்கலாம். அந்த நபர் வந்துட்டு ஸ்னேகாவை கொலை பண்ணி இருந்திருக்கலாம். அடுத்த நாள் இந்த மாதிரியான ஒரு விபத்து நடக்க, சரி இந்த விபத்துல தான் வந்துட்டு இவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு அந்த நபர் வந்துட்டு தப்பிச்சிருந்திருக்கலாம். இது கூட நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி சொல்றாங்க. அதாவது ஒரு கொலையை பண்ணிட்டு இந்த விஷயத்தை காரணமா காட்டி தப்பிக்கிறது. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை ஏன் ரான் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. ரானுக்கும் தன்னோட ஒய்ஃபுக்கும் இடையில சில ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. அது எல்லாம் பெருசாயிட்டு அந்த சண்டையில என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு நாள் கோவத்துல ரான் வந்துட்டு ஸ்னேகாவை கொலை பண்ணி இருந்திருக்கலாம். இது எப்படி மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கலாம். ஒருவேளை இதை காரணமா காட்டி ராம் வந்துட்டு நானும் ஒரு விக்டிம் தான் அப்படின்ற மாதிரி தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு காலைல 4 மணிக்கு லேண்ட்லைன் போன்ல இருந்து ரானுக்கு ஒரு காலும் போயிருக்கு. கொலை பண்ணதுக்கு அப்புறமா வீட்டு லேண்ட்லைன்ல இருந்து இவரே அவருக்கு கால் பண்ணி, அன்னைக்கு நான் வீட்டுக்கு போல, வீட்டுல வந்துட்டு ஸ்னேகா தான் இருந்தா, அந்த சமயம் நான் வெளியில இருந்தேன் அப்படின்னு காட்டுறது கூட இதை பண்ணி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க இவர் மொத்த பிளானுமே சேஞ்ச் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரானோட டிடெக்டிவ் வந்துட்டு மறுக்கிறாரு. காரணம் என்னன்னா, ஆரம்பத்துல இருந்தே ரான் வந்துட்டு தன்னோட ஒய்ஃபை காணும் அப்படின்னு எக்கச்சக்கமான இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. ஊரு ஃபுல்லா போயிட்டு போஸ்டர் அடிச்சிருக்காரு. தானாவே ஒரு டிடெக்டிவ் அப்பாயிண்ட் பண்ணி தேடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு சொன்ன அந்த கதையில டைம் லைன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட டவர் சிக்னலோட பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. இதனால ரான் வந்துட்டு இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஆனா NYPD வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்னேகா வந்துட்டு இந்த இடத்த விட்டு ஓடிதான் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத ரானும் சரி ஸ்னேகாவோட வீட்டுல இருக்கவங்களும் சரி கம்ப்ளீட்டா மறுக்கிறாங்க. சொல்லப்போனா இவங்களோட ஃபேமிலி வந்துட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, என்னோட பொண்ணு பேரையுமே வந்துட்டு நீங்க 9/11 இன்சிடென்ட்ல வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பா எங்களோட பொண்ணு வந்துட்டு அடுத்த நாள் காலையில அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கணும். இந்த இடிச்ச சத்தம் கேட்ட உடனே என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு வெளில வந்திருக்கணும். அங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக போய் தான் என்னோட பொண்ணு இறந்திருக்கணும். அதனால இறந்து போன அந்த ஆயிரக்கணக்கான மக்கள்ல என்னோட பொண்ணு பேரையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு கேஸ் போடுறாங்க. 2004ல இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்ல நடந்த அந்த சமயத்துல இல்ல எங்களுக்கு கிளியரா தெரியல, ஸ்னேகா கேஸ்ல வந்துட்டு வெளியிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போல இருக்கு, அப்படி இருக்கிறப்ப இங்கதான் அவங்க இறந்தாங்க அப்படின்றத நாங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் இவங்க கேஸ் போடுறாங்க. January 31, 2008 நியூயார்க் ஸ்டேட் கோர்ட்ல 5 ஜட்ஜஸ் வச்சு இதுக்கான தீர்ப்பை தராங்க. நிஜமாலுமே அவங்க சொல்ற மாதிரி ஸ்னேகா வந்துட்டு அவங்கள காப்பாத்த போய் தான் இறந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம அவங்களோட பேரு இதுல சேர்க்கல அப்படின்னா அவங்க பண்ண தியாகத்துக்கு வந்துட்டு ஒரு அங்கீகாரமே இல்லாம போயிடும். அவங்க சோலுடைய
பீஸ்க்காக அவங்களோட பேரை இந்த 9/11ல வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால சவுத் பூல் பேனல் S66 மெமோரியல்ல இவங்களோட நேமையுமே வந்துட்டு ஆட் பண்றாங்க. ஸ்னேகாவுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்துட்டு இன்னுமே ஸ்னேகாவுடைய இந்த ரூம் வந்துட்டு கிளீன் பண்ண கிடையாது. அவங்க ஸ்னேகாவுடைய ஞாபகார்த்தமா அப்படியே வச்சிருக்காங்க. கொஞ்சம் போட்டோஸ் மட்டும் வந்துட்டு மாட்டி வச்சிருக்காங்க. மத்தபடி எதுவுமே மாத்தாம அவங்க எப்படி விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரிதான் இன்னுமே வச்சிருக்காங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா சில வருஷங்கள் போகுது. ராணுக்கு வந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 2010 ஸ்னேகாவோட வீட்டுல இருக்கவங்களோட சம்மதத்தோடையும் சேர்த்துதான் வந்துட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸ்னேகாவுக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியல. அவங்க இறந்துட்டதான் நிறைய பேர் நம்புறாங்க. சில பேர் அவங்க இன்னுமே உயிரோட தான் இருக்கிறாங்க, வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. போஸ்ட் சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல யாரு வேணாலும் என்ன வேணாலும் எழுதி அனுப்பலாம். அனுப்பும் போது அவங்களோட பேரு போடணும், அவங்க எந்த ஊரு அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே அனுப்ப வேணாம். சீக்கிரட்டா யார் அனுப்புனாங்கன்னு தெரியாம அனுப்புற மாதிரியான ஒரு வெப்சைட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட். இங்க எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு அவங்க யாருன்னே சொல்லிக்காம அவங்கள பத்தின திங்ஸ், டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே அமுச்சு வச்சுட்டு இருப்பாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு, பொதுமக்களுக்கு வந்துட்டு பப்ளிஷ் பண்ணி காட்டுவாங்க. இதுதான் இந்த வெப்சைட். அந்த சமயம் அந்த வருஷத்துல ஒரு போஸ்ட் கார்டு ஒண்ணு வந்திருக்கு. அந்த போஸ்ட் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் இருக்கு. பென்சில் டிரா பண்ணியிருக்காங்க. ட்வின் டவர் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல ஏரோப்ளைன் வந்துட்டு மோதி பயங்கரமா வெடிச்சு புகை வர மாதிரி ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல மேக மாதிரி ஒன்று உறைஞ்சிருக்காங்க. அதுல ஒரு டெக்ஸ்ட் கொடுத்திருக்கு. Everyone know me before 9/11 believes I am dead. அதாவது 9/11 இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்ச அத்தனை பேருமே நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இத ஸ்னேகா பிலிப்பை பத்தி வேற யாராச்சும் அமைச்சிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி இல்லைன்னா இத ஸ்னேகாவே அமைச்சிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சாங்க. மொத்தமா எல்லாருமே இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மெமோரியல்ல பேரு கூட பதிச்சிட்டாங்க. ஆனா ஸ்னேகாவுடைய பாடி வந்துட்டு இன்னுமே கிடைக்கல. ஸ்னேகாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதும் இன்னும் வரைக்கும் தெரியல. பல மக்கள் நம்புற மாதிரி இன்னுமே ஸ்னேகா உயிரோட இருந்தா இப்படி இருக்கும். இப்படி யோசிச்சு பாருங்களேன். இந்த தியரி படி ஸ்னேகா வந்துட்டு இந்த வாழ்க்கையை விட்டு இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்தியாவுக்கு வந்து கேரளாவிலையோ இல்ல தெரியாத ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள பத்தின இந்த மர்மமான விஷயங்களை பத்தி, அவங்கள பத்தி என்னென்னலாம் பேசிக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க கேரளா அப்படின்றதுனால, அவங்க ஃபாரின்ல செட்டில் ஆனதுனால அவங்களுக்கு மலையாளமும் இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தமிழும் தெரிஞ்சு சப்போஸ் நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டு வியூஸ் அதிகமா போயிட்டு நிறைய பேருக்கு ரீச் ஆயிட்டு அதை ஸ்னேகாவும் பார்த்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து நான் தான் ஸ்னேகா, ஐ எம் ஸ்டில் அலைவ் அப்படின்னு போட்டா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், பயங்கரமா இருக்கும். இந்த கேஸ் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? இது என்ன நடந்திருக்கும்? எந்த தியரி வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி படுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.